இப்போ நம்மளோட ஆஃபீஸில் நீங்கள் என்ட்ரிஸ் எல்லாமே மேனுவலாக வச்சுட்டு இருக்கலாம். உங்களோட ஃபேக்ட்ரியிலையோ இல்லை உங்களோட ஆஃபீஸ்லையோ நீங்கள் என்ட்ரி போடுறது எல்லாமே வந்து சேம் கஸ்டமர் தான். ஐ மீன் ரிப்பீட்டட் கஸ்டமர் தான். நீங்கள் என்ட்ரி வைக்கும்போது அந்த ஸ்டாக் ஐட்டம் ஆகட்டும், லெட்ஜர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரிப்பீட்டட் தான். ஒரு குறிப்பிட்ட லெட்ஜர்ஸ் பார்ட்டிஸ் மட்டும் தான் இருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரிப்பீட்டடாக என்ட்ரிஸ் வச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைம் நீங்கள் மேனுவலாக வைக்காம டேலி எரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அந்த என்ட்ரிஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் டேலி எரா யூஸ் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது இந்த லெட்ஜருக்கு இந்த பார்ட்டி நேம் இல்லைன்னா இந்த ஸ்டாக் ஐட்டத்துக்கு இதுதான் நம்மளோட டேலியில நம்ம செட் பண்ணியிருக்கிற ஸ்டாக் ஐட்டம் நேம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டைமும் உள்ள போய் கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க டேலியரா நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது, கான்ஃபிகரேஷன் பண்றது எல்லாமேங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி உள்ள போய் நான் மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கணுமா, கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னா, அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்ல. நமக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ், ரிப்பீட்டட் ஸ்டாக் ஐட்டம் தான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் அத வந்து மேப்பிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட டேலில வந்து மாஸ்டர் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எங்க போய்க்கலாம் அப்படின்னா, இங்க மேல வந்து இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல ஆல் டாக்ஸ் பை எரா ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா மாஸ்டர் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன் காட்டும். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து உங்களுக்கு செப்பரேட்டடா வந்துடும். அக்கௌண்டிங் லெட்ஜரா, அடிஷனல் லெட்ஜர்ஸ், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ ஒரே டேலியில வந்து நம்ம நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு நீங்க என்ட்ரிஸ் வச்சிருந்தாலுமே அதை வந்து நீங்க இதெல்லாம் கான்ஃபிக் பண்ணிக்கலாம். இதுல பார்ட்டி நேம், ஸ்டாக் ஐட்டம், யூனிட்ஸ் எல்லாமே வந்து நீங்க பேஸா இருக்கிறது எல்லாமே வந்து நீங்க மேப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அடிஷனல் லெஜர்ஸ் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற சிஜிஎஸ்டி, எஸ்எஸ்டி எடுத்துட்டு வரோம். பார்ட்டி லெஜர்னா நம்ம வச்சிருக்கிற பார்ட்டி லெஜர்ஸ் எடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ இந்த டேலியில ஒரு பார்ட்டி லெஜர் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு என்ட்ரி இம்போர்ட் பண்ணியிருந்தேன். இம்போர்ட் பண்ணும்போது நான் அந்த என்ட்ரி கான்ஃபிக் பண்ணும்போது இந்த ஏஏ கம்பெனி அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு அதை எடுத்துட்டு வருது. மேல வந்து இந்த இடத்துல நீங்க ஷோ ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டேலியில நீங்க வச்சிருக்கிற எல்லா கஸ்டமர்ஸ் நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். சேம் தான் இங்கேயும் வந்து உங்களுக்கு அடிஷனல் லெஜர்ஸ்ல ஏதாவது பண்ணணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து நான் கிளிக் பண்றேன். ஸ்டாக் ஐட்டம்ல இப்போ நான் வந்து டேலியில கிரியேட் பண்ணிக்கிறது வந்து இவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் ஆல்ரெடி வந்து இந்த டீ கப் ஒயருக்குங்கிறது வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆல்ரெடி டீ கப் அண்ட் ஒயருக்குங்கிறது வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே. ஸோ அதை வந்து நான் இப்போ என்ட்ரு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வியூ ஆகுது அப்படின்னு. இதை என்ட்ரு பண்ணி காட்டினேன் அப்படின்னா அதனால உங்களுக்கு மேலே என்ன காட்டுதுன்னா மேப் டூ அப்படிங்கிறதுல வந்து டீ கப். ஏன்னா டீ கப்புங்கிறது வந்து என்னோட டேலியில நான் ஒரு ஸ்டாக் ஐட்டமா கிரியேட் பண்ணியிருக்கிறது. அதை தான் வந்து நான் மேப்பிங் பண்ணியிருக்கேன். இங்க டீ க்ரீப்பர்னு சொல்லி காட்டுது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராக்டட் வேல்யூன்னு. இது வந்து என்னன்னா நான் டவுன்லோட் பண்ணும்போது அந்த நான் இம்போர்ட் பண்ணும்போது ஒரு பிடிஎஃப்ல மூலியமா நான் இம்போர்ட் பண்ணியிருப்பேன். அந்த இம்போர்ட் பண்ண அந்த பிடிஎஃப்ல வந்து இந்த மாதிரி டீ க்ரீப்பர் அப்படிங்கிற நேம்ல தான் அது இருந்திருக்கும். ஸோ அந்த நேமே உங்களுக்கு இங்க எடுத்துட்டு வந்துடும். ஸோ இப்போ இதுல நீங்க எப்படி மேப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க அப்ளிகபிள் டூன்னு இருக்கு பார்த்தீங்களா, நம்மள்ட்ட வந்து நிறைய பார்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. ஒரு சில பார்ட்டிஸ் வந்து சேம் நேம்லயே அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வேற வேற வெரைட்டி நேம்ஸ்ல வந்து அவங்க கொடுக்கலாம். நீங்க வந்து எல்லா பார்ட்டிக்குமே டீ கிரீப்பர்னு வந்துச்சுன்னா நம்மளோட டேலியில டீ கப் தான் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இப்போ இந்த ஏஏ கம்பெனி இந்த கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை ஒரு பிடிஎஃபோ தராங்கன்னா அதுல வந்து டீ கிரீப்பர்னு இருந்துச்சுன்னா அது வந்து டீ கப்பா மாறணும். இந்த ஒரு பார்ட்டிக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு பார்ட்டி மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந்து வவுச்சர் டைப்பும் கூட நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். எந்த வவுச்சர் டைப்ல உங்களுக்கு இதை மோஸ்ட் ஆஃப் இம்போர்ட் ஆகணும் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஆல் ஐட்டம்ஸ் அதாவது நார்மலா எல்லா என்ட்ரிஸ் நீங்க ஜேர்னல் இல்ல பர்ச்சேஸ், சேல்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இம்போர்ட் ஆகும்போது வரணும் அப்படின்னா நீங்க இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேஸ். நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணி அது எப்படி கான்ஃபிக் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். இங்க இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் பிடிஎஃப் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போதைக்கு நான் சேல்ஸ் வந்து பண்றேன். சேல்ஸ் 4 அப்படிங்கறத நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஆகட்டும் இல்லை அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆகட்டும் அது ஃபுல்லாமே அனலைஸ் பண்ணி நம்மளோட டேலிக்கு ஏற்ற மாதிரி அது கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது டைமிங்ஸ் எடுத்துக்கும். நீங்கள் சிங்கிளாக தான் பண்ணணுமா அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பல்காவும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி டிராஃப்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிராஃப்ட்ல அந்த என்ட்ரிஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம பேஸாக என்ன பண்ணுவோம்னா இதுக்குள்ள போயிட்டு
ஒவ்வொன்றா நம்ம செலக்ட் பண்ணுவோம். என்ன டேட்டோ அந்த டேட்டை வந்து நம்ம குடுப்போம். இந்த பார்ட்டி நேம் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து இந்த மாரி வெள்ளக்கோவில் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. பட் நம்மளோட கம்பெனில, நம்மளோட டேலில நம்ம வந்து ஏஏ கம்பெனிங்கிறத நான் குடுத்துருக்கேன். இல்ல இது வந்து ஒரு பி சப்ளையர், இல்ல வேற ஏதாவது ஒரு நேம்ல இருக்கு அப்படின்னா, அத வந்து நீங்க இந்த மாரி செலக்ட் பண்ற மாரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு நீங்க சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். பட் இது இல்லாம நீங்க வந்து ஒன்ஸ் மேப்பிங் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே அதுவே மேப் ஆயிடும். ஒரு தடவ நீங்க அத எல்லாமே செட் பண்ணாலே போதும். ஸோ மேப்பிங் நான் சொன்ன மாரி இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கள்ல போயிட்டு நான் வந்து இப்போ ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டாக் ஐட்டம்ல இதுக்கு முன்னாடி நான் இம்போர்ட்டே பண்ணாத ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டாக் ஐட்டம் 1 ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் என்ன பார்ட்டி செலக்ட் பண்றேன்னா, இந்த மாரி எனி பார்ட்டி வந்து நான் குடுத்துக்கிறேன். எந்த பார்ட்டி வந்து இம்போர்ட் பண்ணாலும் எனக்கு ஸ்டாக் ஐட்டம் 1 அப்படிங்கிறது வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். நான் என்ன பண்றேன்னா, சேம் இப்ப நான் ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு இம்போர்ட் பண்ணேன் இல்லையா? அதுல இருந்தே ஒரு நேம் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். சேம் நான் வந்து ஒரு பார்ட்டி நேமுக்குமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட்டி நேம செலக்ட் பண்ணிட்டு, பார்ட்டி நேமும் மேப்பிங் ஆகுற மாரி நான் செட் பண்ணிக்கிறேன். இதுல இந்த கஸ்டமர் அப்படிங்கிற பார்ட்டி வந்து எப்ப மேப் ஆகணும்னா, இந்த வெள்ளைக்கோவில் அப்படிங்கிற ஒரு நேம் வரும்போது எனக்கு மேப்பிங் ஆகணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு ஸ்டாக் ஐட்டம் ஒரே ஒரு லெட்ஜர மட்டும் நான் வந்து மேப்பிங் பண்ணியிருக்கேன். சேம் இப்ப நம்ம இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? அதே பிடிஎஃப் வந்து நான் எகைன் இப்போ வந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்ப அதே சேம் இததான் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு டிராஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல என்னன்னு காட்டுதுன்னா, அதோட நேமே வந்து கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப நான் அத என்டர் பண்றேன். நேமும் வந்து கஸ்டமர், அதாவது பார்ட்டி நேம் வந்து கஸ்டமர் அப்படிங்கிற மேப் ஆயிருச்சு. சேம் நேம் ஆஃப் த ஸ்டாக் ஐட்டம் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு போர்வெல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் ஐட்டம் இருந்தது இல்லையா? அதுக்கு வந்து நான் மேப்பிங் பண்ணியிருந்தேன். ஸ்டாக் ஐட்டம் 1 அப்படிங்கிறத. அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருச்சு. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு டைமும் நீங்க டேலி யாராவது பேஸ் பண்ணி என்ட்ரிஸ் நீங்க இம்போர்ட் பண்ணும்போது, இந்த மாரி டிராஃப்ட்குள்ள போய் இந்தந்த டிரான்சாக்ஷன் ஐ மீன் இந்தந்த ஸ்டாக் ஐட்டம் இதுதான் பார்ட்டி நேம் அப்படிங்கிறது நீங்க உள்ள போய் செலக்ட் பண்றதுக்கு பதிலா, நீங்க வந்து இந்த மாஸ்டர் மேப்பிங் யூஸ் பண்ணி ஒன்ஸ் நீங்க என்னென்னலாம் மேப்பிங் ஆகணும் கரெக்ட்டா அப்படிங்கிறத செட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது செட் ஆயிடும். இது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இல்ல ரிப்பீட்டட் ஸ்டாக் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர் எல்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே நியூ கஸ்டமர்ஸ் தான் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. என்ட்ரீஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப நம்ம டேலியரா வந்து டேலில இன்ஸ்டால் பண்ணி ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ பேஜஸ் வேணா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்ப டேலியரா வந்து நம்மளோட டேலில இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ பேஜஸ் வேணா நம்ம யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. டேலி சொல்யூஷன்ல வந்து அவங்க பிரைசிங் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இவ்வளோ பேஜஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிற
குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 100 பேஜஸ் வந்து உங்களுக்கு ட்ரையலுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும். அது வரைக்கும் நீங்க வந்து ஒரு 100 பேஜஸ் இம்போர்ட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேஜஸ்ங்கிறது எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிடிஎஃப் இருக்கு அப்படின்னா, அந்த பிடிஎஃப்ல இருக்கிற ஒரு பேஜ் தான் வந்து ஒன் சைட் பேஜ் தான் வந்து அது ஒன் பேஜா எடுத்துக்கும். நீங்க இதே பிடிஎஃப் குள்ளேயே வந்து பேஜ் 1, பேஜ் 2 அப்படின்னு இருக்குன்னா, அந்த நம்மளோட டேலி யாராவும் வந்து அது வந்து பேஜ் 1, இது பேஜ் 2 அப்படின்னு தான் சொல்லி எடுத்துட்டு அப்படிதான் நமக்கு கால்குலேட் ஆகும். இப்போ நீங்க இம்போர்ட் அப்படின்னு போயிட்டு டிரான்சாக்ஷன், அதாவது இப்போ நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் இம்போர்ட் பண்ண போறீங்கன்னா, நீங்க இந்த டிரான்சாக்ஷன் வந்து கிளிக் பண்ணுவீங்க. இதுலயே வந்து வவுச்சர் டைப் என்ன வவுச்சர் டைப் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணுவீங்க. இதுல ஒரு பிடிஎஃப் இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா? இம்போர்ட் பண்ணும்போது அதுல எவ்வளோ பேஜஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி கால்குலேட் ஆகும். இப்போ ஒரு பிடிஎஃப் 2 பிடிஎஃப் அப்படிங்கிறது கால்குலேட் ஆகாது. ஒரு பிடிஎஃப் குள்ள என்ன எவ்வளோ பேஜஸ் வந்து அதுல இருக்கு அப்படிங்கறது அது கால்குலேட் ஆகும். சைட்லயே வந்து உங்களுக்கு கெட் டேலியரா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து ஜஸ்ட் நீங்க ஸ்கேன் பண்ணி உங்களோட மொபைல் போன்ல வந்து டேலியர் ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நீங்க வெளியே எங்காவது இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்ல வர பிடிஎஃப் நீங்க டேலியில டைரக்டா சென்ட் கொடுத்துக்கலாம். ஆர்எஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் வேணா நீங்க எடுத்து அது ஜஸ்ட் ஒரு கேமரா மூலியமா எடுத்து நீங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் ஆயிருக்கு. நீங்க வேணா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.